வாணி, நானும் விடைபெறுகிறேன். அ நன்றி. நன்றி. அ புலம்பெயர் தமிழ் சிறுவர் எழுத்தாளர் வாரத்தின் இன்று நாள் 1 ஜூன் 1 இந்த மாதம் முழுவதுமாக. ஆகவே பிள்ளைகளை ஒரு முறை ஊக்குவித்துக் கொள்ளலாம். அந்த வகையில் இன்றைய நாளை எடுத்து வருகின்றார்கள். இன்றைய நாளை எடுத்து வருபவர்களாக ராகவி மோகன், அட்சரன், அச்சுதன், சாரங்கன், மாதுமை, ஜனகன், மதுவந்தி ஆகியோர்கள் எடுத்து வந்திருக்கின்றார்கள். ஊக்குவிக்கும் வசந்தாக்காவிற்கும் நன்றியை கூறிக்கொள்கின்றோம். நன்றி. தாமரக்கா வந்து பாடலை தாருங்கள். வசந்தா ஜெகதீசனுடைய வரியை நான் பாடலாக தருகிறேன். இன்றைய புலம்பெயர் தமிழ் சிறுவர் எழுத்தாளர் மாதத்தின் முதலாம் நாளில் அவருடைய வரி வசந்தா ஜெகதீசனுடையது. முதலொளியாய் முடிசூடும் மொழியாரமே, விழுதாகி வேறான இம்மாதமே, நிலையூன்றி நிமிந்தெழும் கலை கூடமே, நிதமாக படைப்புக்கள் வெளியாகுமே, முதலொளியாய் முடிசூடும் மொழியாரமே, விழுதாகி வேறான இம்மாதமே, உயிரோட்டம் உருவாக்கம் உலகாடுமே, 29 அகவை இதற்கு ஈடாகுமே, உயிரோட்டம் உருவாக்கம் உலகாளுமே, 29 அகவை இதற்கு ஈடாகுமே, இயலிசை நாடகம் நம் தேட்டமே, பணியாற்றும் பாமுகம் தனி தோட்டமே, பணியாற்றும் பாமுகம் தனி தோட்டமே, அடுத்த தலைமுறை வேள்வியின் உயிர் பீடமே, அடுத்த தலைமுறை வேள்வியின் உயிர் பீடமே, புலம்பெயர் தமிழ் சிறுவர் எழுத்தாளர் மாதமே, புலம்பெயர் தமிழ் சிறுவர் எழுத்தாளர் மாதமே, எமக்கான வரப்பிர சாதமே, எமக்கான வரப்பிர சாதமே, நன்றி செப்பி நாம் வாழ்த்தும் நன்னாளிடே, நன்றி செப்பி நாம் வாழ்த்தும் நன்னாளிடே, முதலொளியாய் முடிசூடும் மொழியாரமே, விழுதாகி வேறான இம்மாதமே, எமக்கான வரப்பிர சாதமே, நன்றி செப்பி நாம் வாழ்த்தும் நன்னாளிடே, நன்றி செப்பி நாம் வாழ்த்தும் நன்னாளிடே. நன்றி, வணக்கம் வாணி. மிக மிக சிறப்பு. அழகான வரிகள், அற்புதமான வரிகள், உயிரூட்டமாக அழகா பாடி உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி அக்கா. நல்ல வரிகள், நல்லபடி அழகாக பாடியிருந்தீர்கள். தமிழ் அல்விராஜன் அவர்களே, வசந்தா அவர்களும் சிறப்பான வரிகள் கருக்கொண்டதாயிருந்தது. இருவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி நன்றி, வணக்கம் அனைவருக்கும். புலம்பெயர் தமிழ் எழுத்தாளர் வாரம் 19ஆம் ஆண்டாக அனுஷ்டிக்கின்றோம். அந்நேரம் வரும் இந்த மாதம் 10ஆம் தேதி எத்தனையாவது பிறந்த நாள் சொன்னா கணக்கு பார்க்கட்டும். 29. சிறப்பு சிறப்பு. சரி, நன்றி, வணக்கம். நன்றி நன்றி, வணக்கம். இந்த நாள் எடுத்தவர்களுக்கும் நன்றியை கூறியபடி, இதில் காசு பணம் அப்படி அது முக்கியம் அல்ல, அது ஏற்கனவே தெரிந்தது. பிள்ளைகளை ஊக்குவிக்கும் மாதம். ஒரு பிள்ளைகளாக எடுத்து வாருங்கோ, அவர்களுக்கான ஒரு வாசிப்பை சொல்லிக் கொடுங்கோ, ஒரு எழுத்தை சொல்லிக் கொடுங்கோ, அவர்களை பாமுகத்தில் அறிமுகம் செய்து கொள்ளுங்கோ, அதுதான் முக்கியம். நன்றி, வணக்கம். நேரம் 9 மணி 6 நிமிடங்கள். நேர் பிலிப்ஸ் அவர்களும் வாங்க. வணக்கம். தாமரக்கா, சிந்தனை நேரத்தை ஆரம்பித்துக் கொள்ளுங்கோ. வணக்கம். தற்போது மும்மத சிந்தனை நேரம் ஆரம்பமாகிறது. டேவிட் ஆண்டனி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். ஆண்டவரே நீரே நாம் நம்பியிருக்கும் இறைவன் என்கின்றார் சங்கீத ஆசிரியர்.
பிதாச்சுதன் தூயாவியின் பெயராலே ஆமேன். இறை புகழ்ச்சி உமக்கே. அன்பு பாமுக உறவுகளுக்கு எனது காலை வணக்கம். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடர் 2102 பொதுக்காலம் 9ஆம் வாரம் இன்று திங்கள் தினமுமாகும். இன்று திரு அவை புனித ஜஸ்டின் அவர்களை நினைவு கூறுகின்றது. மேலும் இன்றைய நாளிலே சிறப்பு நாளாக இன்றைய பாடல் தந்த சகோதரி, அதை இயற்றிய சகோதரி வசந்தா அவர்களுக்கும், அதை அழகுற பாடிய தங்கை திருமதி தவமலர் கல்வராஜன் அவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நாளிலே, இந்த ஜூன் மாதத்திலே, அதாவது புலம்பெயர் தமிழ் சிறுவர் எழுத்தாளர் மாதத்தில் ஆண்டுகளை கடந்து மென்மேலும் சிறப்புற இவைகளை நடத்தி கொண்டு வரும் அதிபர் திரு நாடாமுகன் அவர்களுக்கும், இதற்கு உதவிடும் தங்கை திருமதி கலைவாணி மோகன் அவர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நாளிலே நமக்கு ஆன்மீக பாலம் தந்த திரு ராமநாதன் குருக்கள் ஐயாவுக்கும் சிறப்பாக வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனையை தொடங்குகின்றேன். அன்பான உறவுகளே, ஒவ்வொரு இறைவனை பாடி மகிழ்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். வாழ்த்துளியாக அல்லேலூயா அல்லேலூயா. கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி, இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர், மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர். இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார், தமது சாவு வாயிலாக நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்தார். அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித மாற்கு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 12 1 12 வரை. மன்னிக்கும். அக்காலத்தில் இயேசு உவமைகள் வாயிலாக பேசத் தொடங்கினார். ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலியடைத்து புலிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பிறகு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பருவகாலம் வந்ததும் அத்தோட்டத்தை விட்டு தொழிலாளர்களிடம் திராட்சை பழங்களை பெற்று வருமாறு ஒரு பணியாளரை அவர் அனுப்பினார். ஆனால் அவர்கள் அவரை பிடித்து நைய புடைத்து வருங்கையராக அனுப்பினார்கள். மீண்டும் அவர் வேறொரு பணியாளரை அவர்களிடம் அனுப்ப அவரையும் அவர்கள் தலையில் அடித்து அவமதித்தார்கள். அவர் மேலும் ஒருவரை அனுப்ப அவரையும் கொலை செய்தார்கள். அவர் வேறு பலரையும் அனுப்பினார். அவர்களுள் சிலரை நையப்படுத்தார்கள், சிலரை கொன்றார்கள். இன்னும் எஞ்சி இருந்தவர்கள் ஒருவரே அவருடைய அன்பு மகன். தன் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்துக் கொண்டு இறுதியாக அவரை அவர்களிடம் அனுப்பினார். அப்பொழுது அத்தோட்ட தொழிலாளர், இவன் தான் சொத்துக்குரியவன், வாருங்கள், நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது சொத்து நமக்குரியதாகும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். அவ்வாறே அவரை பிடித்துக் கொண்டு திராட்சை தோட்டத்துக்கு வெளியே எறிந்து விட்டார்கள்.
திராட்சை தோட்ட உரிமையாளர் என்ன செய்வார்? அவர் வந்த தொழிலாளர்களை ஒழித்துவிட்டு திராட்சை தோட்டத்தை வேறு ஆட்களிடம் ஒப்படைப்பார். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்துக்கு மூலைக்கல் ஆயிற்று, ஆண்டவரால் நிகழ்ந்துள்ள இது நம் கண்களுக்கு வியப்பாயிற்று என்னும் மறைநூல் வாக்கை நீங்கள் வாசித்தது இல்லையா என்று இயேசு கேட்டார். தங்களை குறித்தே அவர் இந்த உவமையை சொன்னார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு அவரை பிடிக்க வழி தேடினார்கள். ஆனால் கூட்டத்துக்கு அஞ்சினார்கள். ஆகவே அவரை விட்டு அகன்றார்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக, கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்துக்கு மூலைக்கல் ஆயிற்று, ஆண்டவரால் நிகழ்ந்துள்ள இது நம் கண்களுக்கு வியப்பாய் என்னும் மறைநூல் வாக்கை நீங்கள் வாசித்ததில்லையா என்று சொல்லி இயேசு இன்றைய நற்செய்தியிலே கேட்கின்றார். அதாவது, நாங்கள் எங்களுடைய காலங்களிலே வீட்டுக்கு நாங்கள் அஸ்திவாரம் போடும்போது ஒரு குறிக்கப்பட்ட அளவுக்கு நாங்கள் நிலத்தை கிண்டி அதற்கு கீழே பெரிய ஒரு பாறாங்கல்லை, அதாவது வீட்டுக்கு மேலே நாங்கள் கட்டும்போது அதற்கு கல்லை அறிந்து கட்டுவோம். ஆனால் இந்த அத்திவாரம் போடும்போது நாங்கள் கண்டகல் என்று சொல்லி ஒரு பெரிய பாறாங்கல்லை தூக்கி அந்த குழியிலே போட்டு அதன் மேலேயே நாங்கள் அத்திவாரம் போட்டு அந்த கட்டிடத்தை தொடங்குவோம். ஆகவே இயேசு இங்கே குறிப்பிடுறது கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்துக்கு மூலக்கல் ஆயிற்று என்று சொல்லி, அதாவது எந்த அழகில்லாத வரையறவில்லாத அந்த கல்லே அந்த கட்டிடத்துக்கு அத்திவாரமாக இருக்கும். அதிலே தான் இந்த கட்டிடம் தாங்கப்பட்டிருக்கும். இயேசு இன்றைய நாளிலே குறிக்கப்படுகின்ற இந்த உவமையானது அந்த காலத்திலே அந்த தோட்ட உரிமையாளர் கடவுள் என்றும், அந்த கடவுள் தன்னுடைய இறைவாக்கினர்களை அனுப்பி நீங்கள் செய்கிற அக்கிரமத்தை குறித்தும் பாவத்தை குறித்தும் மனம் திரும்புங்கள் என்று சொல்லி போதித்தார்கள். ஆனால் அவர்கள் இந்த தோட்ட தொழிலாளர்களை போல இந்த தோட்டத்திலே வேலை செய்கின்ற அந்த அனுப்பப்பட்டவர்களைப் போல எல்லோரையும் கொலை செய்தார்கள். கடைசியாக இறைமகன் இயேசுவை அனுப்புகின்றார். அதுதான் அந்த மகன், தன்னுடைய மகன் என்று சொல்லி உரிமையோடு இந்த நற்செய்தி கூறுகின்றது. அந்த மகனை அனுப்பினர். ஆனால் அவரையும் அவர்கள் சிலுவையை அறைந்து கொண்டார்கள். இட்ட வரைக்கும் அவரை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. மெசியா வருவென்று காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதை கண்டுபிடிக்கவும் முடியவில்லை. ஆகவே இன்றைய நாளிலே மிகவும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான நிகழ்வு இன்றைய நற்செய்தியில் வரும் திராட்சை தோட்ட தொழிலாளி உவமையை 2 கோணங்களில் புரிந்து கொள்ளலாம். இந்த உவமை முதலாவதாக இயேசுவின் இறப்பை முன்பு குறிப்பதாக இருக்கின்றது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். ஆனால் இந்த உலக மக்கள் இவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. உவமையில் காண்பதை போல் அவரை கொன்று விடுகின்றனர். இந்த உவமை புதிதாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களுக்கு சொல்லி இருக்க வாய்ப்பு உள்ளது. அப்படியெனில் புதிய ஒப்பந்த பணியாளர்கள் என்ற புதிய கிறிஸ்தவர்களுக்கு ஆறுதல், நம்பிக்கை, புத்துணர்ச்சி தருவதற்காக எழுதப்பட்டிருக்கலாம். ஆனால் திராட்சை தோட்ட தொழிலாளர்கள் செய்த தவறை நாம் தவிர்ப்போம். தலைவருக்கு சேர வேண்டிய பங்கை அவர்கள் தர மறுத்ததுதான் கடவுளுக்கு சேர வேண்டிய பங்கை நாம் அவரோடு பகிர்ந்து கொள்ள நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். குத்தகை விடுதல், வாடகைக்கு விடுதல் என்பது இயேசுவின் காலத்திலேயே இருந்த பழக்கம். அவ்வாறு அநியாயம், அடாவடி, அடி, உதை, கொலை வரைக்கும் செல்லும் காட்சி அன்றைக்கும் இருந்தது. இதையே உவமையாக அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி அவர்களின் உண்மை நிலையை எடுத்துரைப்பதுதான் கொடிய குத்தகைக்காரன் உவமை. கடவுள் தன் மக்களுக்கு அனைத்தையும் செய்கிறார், மன்னிக்கின்றார், நீடிய பொறுமையுடன் நடத்துகின்றார், காலம் தாழ்த்துகின்றார், வாய்ப்பு கொடுக்கின்றார். ஆனால் மனமாற்றம் என்பது என்னை பொறுத்ததே தண்டனை என்பதை கடவுள் தமக்கு தருவதில்லை, நாமே நமக்கு வரவேற்றுக் கொள்வது என்பதாகும் இன்றைய நற்செய்தியின் சாராம்சமாகும். ஆகவே இந்நச்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனித நடைபெற வாழ்த்துக்கள் கூறி, புலம்பெயர் தமிழ் சிறுவர் எழுத்தாளர் மாதத்தில் மீண்டும் நாளைய சிந்தனையோடு இணைகின்றேன். நன்றி, வணக்கம். தந்தை தவமலர் கல்வராஜன் அவர்களே, பொன்சுமென் போகுத்தூர். நன்றி. நன்றி, வணக்கம் டேவிட் ஆண்டனி அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து அண்ணா பாலமுரளி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய மாதத்தில் முதல் நாளில் காலடி எடுத்து வைத்திருக்கும் நாங்கள் உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் காலை வணக்கத்தையும் கூறிக்கொண்டு, பாமுகம் தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் அத்தனை உறவுகளுக்கும் எனது காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, இன்றைய நற்செய்தியில் தோட்டக்காரனின் உவமையை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதில் கூறியிருக்கின்றது
கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்திற்கு மூளைக்கல்லாக உதவும். இந்த வசனம் எங்கள் வாழ்வோடு ஒன்றித்திருக்கின்றது. திருவிவிலியத்தில் பல வகையான உவமைகள் மூலமாக இறைவன் எங்களுக்கு கற்பித்திருக்கின்றார். பல வகையான உவமைகளை இறைவன் எங்களுக்கு சொல்லும் போதெல்லாம் நாம் அதை நமக்காக கொள்ள வேண்டும். அதே போல்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இந்த உவமை நமக்காக சொல்லப்பட்ட உவமை, நம் அன்றாட வாழ்க்கையோடு ஒன்றித்திருக்கின்ற உவமையாக நான் பார்க்கின்றேன். வேலையிடங்களிலோ வீட்டிலோ அல்லது நண்பர்களுக்கிடையேயோ அல்லது இந்த உலகத்திற்கிடையேயோ நாங்கள் புறக்கணித்து தள்ளப்பட்டவர்களாக வாழ்ந்தாலும் இறைவன் எங்களை ஒருபோதும் தள்ளிவிடுவதில்லை. இன்று இந்த சமுதாயத்தில் பணம் ஒரு பெரிய ஒரு தலை தூக்கி நிற்கின்றது. எவரிடம் அதிகம் ஆடம்பரம் இருக்கின்றதோ அல்லது எவரிடம் அதிகம் பணம் இருக்கின்றதோ, யாரெல்லாம் நல்ல வாகனத்தை வைத்திருக்கின்றார்களோ அவர்களைத்தான் இந்த சமுதாயம் மதிக்கின்றது. ஆனால் இயேசு அப்படி இல்லை. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே மூளைக்கல்லாக உதவும். ஒரு குடும்பத்தில் சில சமயங்களில் ஒரு பிள்ளை பெற்றோரால் வெறுக்கப்பட்டிருக்கலாம் அல்லது ஒதுக்கப்பட்டு வைத்திருக்கலாம், இல்லது இவன் உதவாதவன், இவன் ஒன்றுக்குமே உதவாதவன் என்று சொல்லலாம். எங்கே ஒரு இடத்தில் அவன்தான் அந்த குடும்பத்தை தூக்கி விடுபவனாக இருப்பான். அதே போல்தான் நாங்கள் தாழ்ந்தவர்கள், நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள், எளியவர்கள் என்று நாங்கள் நினைத்தாலும் இறைவன் எங்களை தூக்கி வைத்திருக்கின்றார். இறைவன் ஒருபோதும் பெரியவர், சிறியவர், எளியவர், ஏழை, வேற்றுக்காரர் என்றெல்லாம் பார்ப்பதில்லை. இறைவன் தன்மேல் பற்று கொண்டவர்களையும், தன்மேல் விசுவாசம் கொண்டவர்களையும், தன்மேல் நம்பிக்கை கொண்டவர்களையும் அரவணைக்கின்றார், அவர் உயர்த்துகின்றார். நாங்கள் சில சமயங்களில் மனம் உடைந்து ஆலயங்களுக்கு நாங்கள் அங்கு செல்வோம். நாங்க சொல்லுவோம், இன்றைக்கு மனம் சரியில்லை, நான் ஆலயத்துக்கு போய் வந்து விட்டேன், அதற்கு பிறகுதான் என்னுடைய மனம் இலகுவாக இருக்கின்றது என்றெல்லாம் சொல்ல நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். எங்களுக்கே அது நடந்திருக்கலாம். ஆனால் அங்கு போய் நான் இறைவனோடு பேசுகின்றோம். இறைவா, ஏன் எனக்கு இப்படி, இறைவா என்ன நடந்த, இப்படியெல்லாம் நாங்கள் இறைவனோடு உரையாடுகின்றோம். அந்த தனிமை உரையாடல் எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் மன திருப்தியை தருகின்றது, மன அமைதியை தருகின்றது, ஆறுதலை தருகின்றது. ஆகவே இந்த உலகத்திற்காக நாங்கள் ஒருபோதும் வாழத் தேவையில்லை. உலகம் எங்களுக்கு எதையும் தரப்போவதும் இல்லை. இந்த உலகில் நாங்கள் சேர்த்து வைப்பது எதுவும் நாங்கள் கொண்டு செல்ல போவதும் இல்லை. மண்ணுலகில் சேர்க்கப்படுகிற எதுவுமே நிரந்தரம் இல்லை என்று எங்களுக்கு திருவிவிலியம் கூறுகின்றது. அதே போல்தான் நாங்கள் இங்கு உழைக்க தேவையில்லை, இங்கு கடின உழைப்பங்களுக்கு தேவையில்லை. விண்ணக வீட்டில் இறைவனுடன் சேர்வதற்காக நாங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, இந்த நாளை தந்த இறைவனுக்கு கூறிக்கொண்டு, இந்த நாளை தந்த இறைவனுக்கு நன்றியை கூறி, இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் நடவாமல், எந்த ஒரு துன்பமும் நடவாமல் நாம் இறைவனோடு ஒன்றித்து வாழவும், குடும்பத்தோடு ஒன்றித்து வாழவும் இறைவன் நிறைவான அருளை தர வேண்டி, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பாலமுரளி அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து தியானதேசன், உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம். இந்திய தோப்பாளின் சோமலர் கல்விராஜன் அவர்களுக்கும் வணக்கம். வணக்கம். தோப்பாளனி கலைவாணி மோகன் அவர்களுக்கும், அதிபர் நடார் மோகன் அவர்களுக்கும், அனைத்து பாமு அவர்களுக்கும் எனது எங்கனிந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு, நான் ஜீவமந்தி ஜியானடேசன். இன்று ஜூன் மாதம் 1ஆம் தேதி, மாதத்தின் முதல் நாள். எல்லோருக்கும் இந்த நாள், இந்த மாதம் ஒரு சிறப்பாக நல்ல நாளாக அமைய இறைவனை பிரார்த்தித்து கொண்டு, பொது காலத்தின் 9ஆம் வாரத்தின் முதலாம் திங்கட்கிழமை கிறிஸ்தவ நற்சிந்தனை. எமது வாழ்வின் ஆக்கம் 9082.
எமது வாழ்வின் விளைச்சல் என்ன? அது எவ்வாறு இறைவனுக்கு ஏற்ற அறுவடையாக மாறும் என்பதை பேதுரு அழகாக கூறுகின்றார். நம்பிக்கையோடு நற்பண்பும் அறிவோடும் தன்னடக்கமும் மன உறுதியோடும் இறைவற்றும் இன்ன வார்த்தைகள் தொடர்கின்றன. எவ்வாழ்வும் என் ஆன்மாவும் இறைவனுக்கு சொந்தமானது. பெற்ற குத்தகைக்கு விலகில் நாம் உள்ளோம். இதனை பாவம் செய்து இயேசுவை பிரிந்து காத்து கொள்ள முடியாது. பண்பான வாழ்வாலும் பலன் கொடுப்போம். வாழ்வில் நாம் கற்க வேண்டிய பல காரியங்கள் மிக எளிமையானவை. கண்டுணர வேண்டிய உண்மைகள் மிக சாதாரணமானவை. இறைவன் அருளுகின்ற வெளிப்பாடும் ஞானமும் சிறு குழந்தைக்கு போன்றோருக்கு அளிக்கப்படுகின்றன. ஞானிகளும் அறிஞர்களும் அறிய முடியாதவற்றை பற்றி எளிய மக்கள் கண்டு கொள்கின்றனர். இயேசு தந்தையாம் இறைவனை புகழ்ந்து செபிக்கின்றார். இயேசுவின் வழியாக நமக்கு அருளப்பட்ட தந்தையை பற்றி நாம் அறிய வேண்டுமானால் சிறு பிள்ளைகளை போன்று எளிய மனம் கொண்டு சிந்திக்க வேண்டும். இறைவனே வெளிப்படுத்தும் உண்மையை கண்டறியவும் அதன்படி வாழவும் கபடவற்ற சிந்தனையாக குழந்தை உள்ளத்தோடாக நாங்கள் வாழ்ந்து இறைவனை கண்டுகொள்வோமாக. ஒன்றாக இணைவோம், அன்பினை பகிர்வோம், புது உலகம் அமைப்போம், உறவினை வளர்ப்போம். இறைவனில் மனிதர் சமமே, நாம் இணைந்தால் வாழ்வு நலமே. அன்பினில் நிலைத்து வாழ்ந்தால் நம்மில் உறவுகள் என்று மலரும். புது உலகம் அமைப்போம், உறவினை வளர்ப்போம். நன்றி, வணக்கம். தமிழர் கல்விராஜன் அவர்கள். நன்றி, வணக்கம். ஜானடேசன் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு மாதத்தின் புதிய நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு அப்படியே அன்பு சகோதரி தொகுப்பாளனி திருமதி தவமலர் கல்விராஜனுக்கு இனிமையான காலை வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? இனிமையான காலை வணக்கம் பாலன். நான் உற்சாகமா இருப்பேன். மிக்க நன்றி. நீங்களும் உற்சாகம் தானே? சரி, நான் மலை உற்சாகம் இருக்கேன். மிக்க நன்றி சகோதரி. நன்றிகளை சொல்லிக்கொண்டு சகோதரி சிறப்பாக பாடலை பாடி சகோதரி தாமல் செல்வராயனுக்கும் சிறப்பான நன்றிகளை வாழ்த்தையும் கூறிக்கொண்டு இந்த பாடலை வரைந்த சகோதரி வசந்தாவுக்கும் சிறப்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு அப்படியே எமது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் எமது அன்பு சகோதரர் பாமோத்தின் அதிபர் திருவாளர் நடா மோகனுக்கும் மற்றும் பாமோத்தை கணக்கு சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்றும் பாமோத்தை பார்த்தும் கேட்டுக்கொண்ட அனைத்து உறவுகளுக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இனிமையான கால வணக்கங்களை குறிக்கொள்வதோடு எல்லோருடைய சொந்தங்களையும் விசாரித்தபடி லண்டனிலிருந்து ஈச்சம்போட்டை வேலுப்பிள்ளை பாலன் இன்றைக்கு சௌரி கிறிஸ்துவனை துணை இலக்கம் சௌரி 821 அப்படி சொல்லிக்கொண்டு வளமை போல பரிசுத்த வேதாகம் புதிய ஏற்பாட்டில் புனித லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 19-30 முடிய. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். அப்பொழுது இயேசுவினுடைய தாயாரும் சகோதரரும் இயேசுவிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தினாலே இயேசு அண்டையில் அவர்கள் சேரக்கூடாதிருந்தது. அப்பொழுது உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மை பார்க்க வேண்டுமென்று வெளியே நிற்கிறார்கள் என்று இயேசுவுக்கு அறிவித்தார்கள். நேற்று வரை அதற்கு இயேசு, தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரமாயிருக்கிறார்கள் என்றார். பின்பு ஒரு நாள் இயேசு தமது சீசரோடு கூட படகில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் பாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். படகு ஓடுகையில் இயேசு நித்திரையாயிருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்றுண்டானதால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படகு வெள்ளத்தினால் நிறைந்தது. அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே, நாம் மடிந்து போகிறோம் என்று இயேசுவை எழுப்பினார்கள். இயேசு எழுந்து
காற்றையும் வெள்ளத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. இயேசு அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார்கள். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ? காற்றுக்கும் வெள்ளத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். பின்பு கலிலேயாவுக்கு எதிரான கதரேனருடைய நாட்டில் சேர்ந்தார்கள். இயேசு கரையிறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்கினவனுமாயிருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் இயேசுவுக்கு எதிராக வந்தான். அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு இயேசுவுக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாத படிக்கு உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று மகா சத்தத்தோடே சொன்னான். அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியினாலே அப்படி சொன்னான். அந்த அசுத்த ஆவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுக்களை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்தரங்களுக்கு துரத்தப்பட்டிருந்தான். இயேசு அவனை நோக்கி, உன் பெயர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன் லேகியோன் என்றான். அநேகம் பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியால் அந்த பெயரை சொன்னான். அந்த காலத்திலே இந்த பிசாசுகள், இந்த ஏவலாவி, இந்த சூனாவி எல்லாம் அந்த இயேசு காலத்திலே இருக்குன்னு சொல்லிக்கொண்டு கர்த்தர் நாமத்தை வைத்து பாடு. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, உம் காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் உம்மை நேசித்தீரையா, உம் காருண்யத்தினால் உம்மை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. ஆமென். அநாதையாய் இருந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க கிருபை பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. தாயை போல ஆட்டி தேற்றி அரவணைத்தீரே, தாயை போல ஆட்டி தேற்றி அரவணைத்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க இரக்கம் பெரியது. நன்றி இயேசுவே. இயேசுப்பாக்கு நன்றி சொல்லிக்கொண்டு, தகப்பனே, பிரியான மார்க்கமாக இந்த நாட்களில் வெளியே சென்றிருக்க யாரார் வெளியே சென்றிருக்கார்களோ, செல்ல இருக்கின்றார்களோ, மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் அப்பாவுடைய பிரசன்னம், பாதுகாப்பு, தயவு இருக்க ஜபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே நீங்க கூடவே இருந்து பாதுகாத்து வருவமைக்காம் இந்த நாளில் தூதருடைய பிரசன்னம் பாதுகாப்பாக வழி நடத்தி கொண்டிருப்பதற்காகவும் எசப்பாக்கும் கோடான கோடி நன்றி ராஜா. சோத்திரம் சோத்திரம் தகப்பனே. மற்றும் ராஜா, குடும்ப ஆசீர்வாதங்களை தடைக்கற்களாயிருக்கிற பரம்பரையான சாபங்கள், மந்திர சூன்ய செவின கட்டுக்கள் மற்றும்
குடும்பங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள குடும்ப உறவுகளுக்குள்ள குழப்பங்களை கொண்டு வருகிற அசுத்த ஆவிகள் அத்தனையும் கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன் பிதாவே. அப்பனே எல்லோரையும் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிங்க ராஜா. நிறைவாக ஆசீர்வதிங்க, தேவையை சந்திங்க. வேலி அடைத்து குடும்பங்களில் உறவுகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. வேலி அடைத்து அணு வினாடியும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக நான் தகப்பனே சோத்திரன் ராஜா. மற்றும் தகப்பனே பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் அனுதினமும் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தி அவர்கள் செல்லுமிடமெல்லாம் அணு வினாடியும் கூடவே இருந்து அவர்களை வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சொல்லி இயேசப்பாவிடம் பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சார் விடவர்றன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பாரன் வேலுப்பிள்ளைவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்த நேவிஸ் பிலிப்ஸ் உங்கள் சிந்தனையை தாருங்கள். காலை உற்சாக வணக்கம் திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே. உற்சாகமாக வணக்கம். உறவுகளுக்கும் திருமதி நடாமுகன் வாணிமுகன் அவர்களுக்கும் நச்சிந்தனை வழங்கியவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகளுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர் என்று 2012 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, மனிதர் நாம் பாவம் செய்வது இயல்பு, பாவத்தில் இருந்து திரும்புவது இறை இயல்பு. தந்தையே, நான் உமக்கும் எனக்கும் என் அயலாருக்கும் எதிராக பாவம் செய்தேன். இனி அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்ற வாக்குறுதிதான் வானளாவ நம்மை உயர்த்தும். நம்மை பரிசோதித்து பார்த்து பாதையை திருத்தாத பயணம் நம்மை பாதாளம் வரை தாழ்த்தும். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் திராட்சை தோட்ட தொழிலாளர்கள் பாவத்திற்கு மேல் பாவங்களை தங்கள் மேல் குவித்து அவமானங்களை அள்ளுகின்றார்கள். வாழ்க்கையில் நாம் நினைத்தபடி நிகழ்வுகள் நடக்கும் போது நமக்குள் கர்வம் குடிகொள்ள ஆரம்பித்து விடுகின்றது. அதன் விளைவாக ஆணவமும் தலைக்கனமும் சேர்ந்து கடவுளுக்கு நிகர் என்கின்ற மனநிலை நமக்குள் குடிகொள்ள ஆரம்பிக்கின்றது. அந்த நினைப்பு வரும்போதே நாம் அழிய ஆரம்பித்து விடுகின்றோம். இன்றைய நடைமுறை வாழ்வில் பெரும்பாலோரின் வாழ்வு இப்படியான வாழ்வாகவே இருக்கின்றது. அதனால் இவ்வுலகில் பாவம் மலிந்து குற்றச் செயல்கள் பெருகி பேரழிவை சந்தித்து கொண்டு இருக்கின்றது. ருசி கண்ட பூனை சும்மா இருக்குமா என்ற சொல்லாடலுக்கு ஏற்ப எல்லாமே நாம் நினைப்பது போலவே நடக்கும் என்ற மமதையில் இன்றைய பெரும்பாலான மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். கெட்டவர்கள் ஏன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்? அவர்களுக்கு அழிவே கிடையாதா? தண்டனை கிடையாதா? இது போன்ற கேள்விகளுக்கு அழிவு நிச்சயம் என்ற பதிலை தருவதுதான் இன்றைய நற்செய்தி. நமக்கு நேரம் காலம் கொடுக்கப்படும் போது அதனை சரியான முறையில் பயன்படுத்தி வாழ்வை திருத்தி அமைத்து கொள்ள வேண்டும். இல்லையெனில் அழிவு நிச்சயம். இன்று தொடங்கும் ஆனி மாதம் இயேசுவின் திரு இருதயத்திற்குரிய மாதம். இயேசுதான் நமது மீட்பராக இருக்கின்றார். அவரிடத்தில் நாம் நமது முழுமையான நம்பிக்கையை வைக்கும்போது நமது வாழ்க்கை உயிரோட்டம் பெறுகின்றது. நாம் நமது வாழ்வை இறைவழியில் வாழ்வோம். சாந்தமும் தாட்சியும் உள்ள இயேசுவின் இதயம் போல் நம் இதயமும் இருக்க நம் வாழ்வை அவரிடம் ஒப்படைப்போம். கடந்த மாதம் முழுவதும் நாங்கள் அன்னை மரியின் பாதத்தில் எங்களை ஒப்படைத்து செபித்தோம். இந்த மாதம் முழுவதும் நாங்கள் இயேசுவின் இதயத்திற்கு எங்களை ஒப்பு கொடுத்து செபிப்போம் என்று கூறிக்கொண்டு, நல்ல இதயம் ஒன்றுதா என் இயேசுவே எனக்கு தா, நல்ல இதயம் ஒன்றுதா என் இயேசுவே எனக்கு தா, அதில் அன்பை நிறைத்து தா, அனைவருக்கும் நான் அளிக்கத்தா, எனக்கு எதிராய் பகைமை செய்வோரை மன்னிக்கும் மனதை தா, எனக்கு எதிராய் பகைமை செய்வோரை மன்னிக்கும் மனதை தா, அந்த பகைமையை திரும்ப நினையாமல் நான் மறக்கும் மனதை தா, நல்ல இதயம் ஒன்றுதா
என் இயேசுவே எனக்கு தான் என்று வேண்டிக் கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறை வேண்டலரை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செழித்து மேம்பட்டு ஓங்கி வளர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்றைய நாளிய நிகழ்ச்சிகளையும் அவரோடு எதிர்பார்த்தபடி உலக நாடுகளுக்காகவும் நாங்கள் இறைவனை பிரார்த்தித்து எல்லோருக்கும் நல்ல இதயம் படைத்து எல்லோரும் புரிந்துணர்வுடன் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்களிடமின் நண்பாக விடைபெறுகிறேன். திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே, வாணிமுகனை வரவேற்றபடி நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேவிஸ் பிரிட்ஸ் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். இன்று கிறிஸ்தவ சிந்தனை தந்த டேவிட் ஆண்டனி அவர்கள், அண்ணா பாலமுரளி அவர்கள், தியானதேசன் அவர்கள், பாலன் வீரப்பிள்ளை அவர்கள், நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறியபடி வாணி தொடருங்கள். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி அக்கா. நன்றி, நன்றி, வணக்கம். வணக்கம். தமிழுக்கு அணிந்திருந்தார்கள் சிந்தனை நேரத்தோடு. நன்றி, வணக்கம். எங்கள் பக்கத்தில் நல்ல மழை பெய்ய போகின்றது. வணக்கம் பாணி. நான் வீடியோ போடாம இது செய்யறேன் பாணி, இன்று மட்டுமா. ஓகே. செல்லுபடியாகாது. ஆ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அக்காவுக்கு நீங்க சமாளக்காரி. என்னவோ ஆசாரி விட கொடுத்தாலும் பூசாரி விட கொடுக்க மாட்டாருன்ட்டு நீங்கள் ரெண்டு பேரும். ஆசாரி பூஜாரி எல்லாம் தான் இருக்கு. அதான். முன்னே நாளுக்கள் பாப்போம். பொறு சொல் அன்னம் 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 இட்ட கையில் கன்னம் விடலாமா? அன்னம் விட்ட எடுத்து கன்னம் விடலாமா? அதான் என்ன? ஆமா, அதானே அன்னமிட்டவருக்கு கன்னம் விடணும். அன்னமிட்ட கை நம்மை ஆக்கி விட்ட கை. ஆக்கி வைத்த அப்ப பல அன்னங்கள் எடுத்து கொண்டு வாங்கோ. அன்னம் விட்டாதான் அந்த அன்னத்தை போட்டு தூக்கி கொண்டு போகலாம். அன்னத்துக்குள்ள அன்னத்தை போடாம விட்டா சரி. அதான் அன்னம் விட்ட 15